ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் பார்த்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறது, காவேரியா இது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பழைய காவேரியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தான் கன்சீவாக இருக்கிறதையும் மறந்து கணவருக்காக கொழாடி சண்டை மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க மாற்றி மாற்றி. பலார் பலார் பலார்னு ரெண்டு பக்கமும் அடி விழுந்தது நல்லாவே. இல்லை பசுபதியையும் விட்டு வைக்கல காவேரி. அம்மா, சும்மா இப்படி பிடிச்சி இப்படி தொட்டாலே வயிற்று பிடிப்பியம்மா, இப்போ வயிற்றுல புல்ல இருக்குமா, அதை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அடிச்சுக்கவே முடியாது காவேரியை. அந்த கோவம் வெறித்தனத்தை அப்படியே நல்லாவே காமிச்சிருந்தாங்க. இதில் தாத்தா போலீஸ்க்கு போகிறேன்னு உடனே கொஞ்சம் பயந்துட்டார். உடனே காவேரியையும் சமாதானப்படுத்தி அவங்களையும் சமாதானப்படுத்தி கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இத்தனை நாளாக காவேரி பேசலன்னு சொன்னீங்களே, இதுக்காக தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகினிக்கும் அவங்களுக்கும் தான் சண்டை வருது. அதுவே வந்து குடுமியை பிடிச்சிக்கிட்டு அடிக்காத குறையாக அடிச்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் இதே மாதிரி வெண்ணிலா கிட்ட சண்டை வந்து அது இன்னுமே கேவலமாக இருக்கும். இங்கே வந்து ராகினி கிட்ட சண்டை போட்டப்பயே வந்து இங்கே பசுபதி சொல்லி காட்டுவார், பணத்துக்காக கல்யாணம் பண்ண அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல காவேரியால் எந்த ஒரு வார்த்தையுமே பேச முடியல. ஏன்னா ஃபேக்ட் அதுவாக இருக்கிறதுனால வாயை மூடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேச முடியல. விஜய் இருந்திருந்தால் அதை மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் காவேரியால் அந்த இடத்துல பேச முடியல. இந்த ஒரு காரணம் மட்டும்தான், நான் இந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்னு காவேரி சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து காவேரி பேசலன்றது மட்டும்தான் தெரிஞ்சுது. ஏன் பேசலை அப்படின்னு யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு கூட காவேரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி காமிச்சு பேசுவாங்க. சித்தியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. சித்தி வந்து தான் மகனை பற்றி யோசித்து வரமாட்டேன் அப்படின்றாங்க போல இருக்குது. இங்கே வந்து ப்ரீகேப்பில் வெண்ணிலா கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இது என்னடா இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.